இறை வழிபாடு. இறை வழிபாடு என்றால் என்ன? எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இறை வழிபாடு என்றால் என்ன? திருநீர் அணிந்து கொள்ளுதல், குங்குமம் வைத்தல், திருமணிடுதல், கூடுதலாக மாலைகள் அணிதல், துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இவைகளெல்லாம் அணிதல். அதே மாதிரி காவி உடை உடுத்தி கொடுதல், இதெல்லாம் இறை வழிபாடு தான். ஆனால் இதெல்லாம் அடிநிலை, ஆரம்ப நிலை. இது என்ன செய்யாது? இறைவனிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்காது. அப்புறம் எது கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால், அருமையான குரல், உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அருமையான திருக்குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசார பொய் பேசாமல் இருந்தால், மனசார ஏமாற்றுதல் இல்லாமல் இருந்தால், மனசார பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் போற்றப்பிடிப்பவன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தூய்மை, வாய்மை, நேர்மை, உண்மையான வழியில் வாழுதல், சம்பாத்தியம், செலவு செய்தல், இதெல்லாம் மாதிரி இருக்கின்ற வாழ்வாங்கு வாழுதல். பிறருக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்காமல் இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுதல். அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதும் திருக்குறள் தான். அப்போ ஒழுக்கம், அதே மாதிரி ஏமாற்றுதல், பித்தலாட்டம் இல்லாமல், தூய்மை, வாய்மை, நேர்மை, இவைகளெல்லாம் தெய்வத்தினுடைய அம்சங்கள். இதெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அந்த இடத்தை நாடி, அவர்களை நாடி இறைவன் வருகிறான். இறைவன் வருகின்ற பொழுது உள்ளம்பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்கிறாரே, உள்ளம்பெருங்கோயிலில் என்ன உள்ளம் அப்படின்னு சொன்னால், பொய்யில்லை, சத்தியம், தூய்மை, ஒழுக்கம், அதே மாதிரி பிறர் பொருளுக்கு ஆசை கொள்ளாமல் இருத்தல். இதெல்லாம் என்னென்னா சிறந்த அறங்கள். அந்த அறவழியிலே நடத்தல் என்பது மிக மிக உயர்ந்தது. அதனால தான் அந்த உள்ளங்களை நோக்கித்தான் இறைவன் வருகிறான். அந்த உள்ளத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றான். அதனால தான் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய சொல்கிறோம். சம்பாதிக்கணுமா? நல்ல வழியில் சம்பாதிக்கணும், நேர் வழியில் சம்பாதிக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களுடைய பொருள்களை படித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதை மாதிரியெல்லாம் இருந்தால் அதுதான் பொய்யாது ஒழுகுதல். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதல் என்பது அந்த விஷயந்தான். அதே மாதிரி வாழ்க்கையில் வணிகம் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, பிறரிடம் வேலை செய்தாலும் சரி, அரசு பணிகளில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? ஒழுக்கம் இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும், எளிமை இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். எதற்காகவும் தன்னுடைய வேலைகளை என்ன செய்யக்கூடாது? தொய்வு விடக்கூடாது. நாம் சொல்கிற பொய், நாம் பிறரை ஏமாற்றுகின்ற பொழுது நமக்கு சாட்சியங்கள் சரியாக இருக்கலாம், அதே மாதிரி சூழ்நிலை சரியாக இருக்கலாம். அதனாலே நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? யார் பார்த்தா, யார் கேட்டால், யார் வருவா, இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்றெல்லாம் நாம் என்ன செய்தோம்? சொல்லிக்கொண்டே நம்ம ஏமாற்றி கொடுக்கிறோம். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். நமக்கு தெரியாமல் நாம் என்ன செஞ்சுருக்கோமோ, பொய் சொல்லியிருக்கோமோ, எது செய்தாலும் நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அதாவது காவலர்கள் விசாரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மது கொடுத்து அவர்களை மயக்கி மனநிலையை வரவழைப்பதற்காக, உண்மையை வரவழைப்பதற்காக செய்வார்கள் என்று சொல்வது உண்டு. அந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்வது? நம்முடைய உடலானது, மனநானது கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது நாம் உண்மையை சொல்லுகின்றோம். அந்த மாதிரி உண்மையை சொல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கின்றோம்? நம்மளுடைய மனசார போய் சொல்வது கிடையவில்லை. அதான் மனசார சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனதுக்கு தெரியும். நம்மளுக்கு மனதுக்கு தெரியாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பு செய்ய முடியாது. அதனால்
இதெல்லாம் வழிபாட்டிலே நாம் செய்ய வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? மன தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் எந்த இடத்திற்காகவும் யாருக்காகவும் எப்பொழுதாகவும் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வறுமை வந்து விட்டது, கஷ்டமாக இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியலை. சில பேருக்கு மான நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட என்ன செய்ய வேண்டும்? பிறருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அதாவது நமக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது, அதை நம்ம வழிநடத்துகிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் உள்ளவன் தான் மனிதன். உயிரினங்கள் எத்தனையோ இருக்குது, ஆடு மாடு பறவைகள்லாம் இருக்குது. அவைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது? மனம் என்பது இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் மனம் இருக்கிறது. அந்த மனம்தான் என்ன செய்கிறது? நம்மை வழிநடத்துகிறது. அந்த மனதிற்கு தெரியாமல் நல்லதும் தெரியாது, நல்லது செய்ய முடியாது, கெட்டது செய்ய முடியாது. அதனால் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனதிற்கு பயந்து நடக்க வேண்டும். மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். மனம் உள்ளவன் மட்டும்தான் மனிதன், மற்றவர்கள் மனிதன் கிடையவே கிடையாது என்பது நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். அதாவது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஹரிச்சந்திரனை பாருங்கள், ஹரிச்சந்திரனுடைய கதையை கேளுங்க. அவன் எந்த இடத்திலும் செய்யவில்லை, எதற்காகவும். உன்னுடைய நாடை இழந்திருக்கிறாய், உன்னுடைய பொருளை இழந்திருக்கிறாய், உன்னுடைய அரண்மனை இழந்திருக்கின்றாய், உன்னுடைய சுகபோகங்களெல்லாம் இழந்திருக்கிறாய். அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது மனைவியை இழந்து விட்டாய், மகனையும் இழந்து விட்டாய். இருந்தாலும் கூட நீ ஒரு பொய் சொன்னால் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லவே இல்லை, நான் சத்தியவானாக, பொய் சொல்லாதவனாக, தூய்மையானவனாக வாழ்வேன் என்று சொல்ல காரணத்தால் தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கதைகள் இவைகளெல்லாம். அதனால் இப்போ என்ன செய்கிறோம்? ஹரிச்சந்திரனுடைய கதையை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இதையெல்லாம் கேட்கணும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். கோயிலுக்கு போகிற நேரத்தில் நாம் சாதாரணமான வழிபாடுகள், அர்ச்சனை செய்தல், அபிஷேகம் செய்தல், அபிஷேகம் பார்த்தல், இது மாதிரிலாம் என்னென்னா நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக முன்னோர்கள் நமக்காக செய்து வைத்த வழிபாட்டு ஏற்பாடுகள். அதிலே மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மூழ்கி போய்விடக்கூடாது. அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடாது. கோயிலுக்குள் இருக்கின்ற பொழுது மட்டுமல்ல, வெளியில் இருக்கின்ற பொழுதும் எல்லா நிலையிலும், எந்த நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? வாய்மையை, தர்மத்தை என்ன செய்யக்கூடாது? சத்தியத்தை தவறக்கூடாது. பொய் சொல்லுதல் என்பது மிகப்பெரிய குற்றம். அது எதற்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பொய் சொல்வதை தவிர்த்தல், இதெல்லாம் தான் உண்மையான வழிபாடு. இந்த மாதிரி வழிபாடுகளையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி வருகிறது. அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொன்னால், நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ரோட்டில் போகிறோம், மற்ற இடங்களுக்கு போகிறோம், பல ஊர்களுக்கு போகிறோம். போகின்ற பொழுது யாருடைய முகத்தில் தேஜஸ், ஒளின்னு சொன்னால் செல்வ செழிப்பினாலேயோ அல்லது சாப்பாட்டினாலேயோ உடல் வளத்தினாலேயோ வருவது ஒளி கிடையாது. தேஜஸ் என்பது ஒளி பொருந்திய முகம். அந்த ஒளி பொருந்திய முகம் யாருக்கு வரும்னு சொன்னால், யாருடைய மனதிலே இருள் இல்லையோ, யாருடைய மனதிலே பொய் இல்லையோ, யாருடைய மனதிலே சத்தியம் இருக்கிறதோ அவர்களுடைய முகத்தில் மட்டும்தான் அந்த தேசம் இருக்கிறது. அதனால் நாம் செல்லுகின்ற பொழுது அறிந்தோ அறியாமலோ நாம் நிறைய பேரை பார்க்குறோம். அவங்களுடைய முகத்தை பார்க்குறோம். அவங்கள பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒளி முகந்திருக்கிறது. ஆகா, இந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனதில் மகிழ்ச்சி வருகிறது. இவர் பெரியவராக இருப்பார் போல என்ற எண்ணம் வருகின்ற பொழுது, தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம்? கைகூப்பி வணங்குகின்றோம். இதுதான் வாழ்க்கை முறை. இதில் தான் எல்லோரும் இருக்கணும். அதனால் தொழில் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எல்லா இடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்பதும் குறள். அதனால் அறமில்லாத செயல்களை, தர்மமில்லாத காரியத்தை எதற்காகவும் நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் வாழ்ந்தால் நாமும் என்ன செய்வோம்? உலகத்தார்களால் போற்றப்படுவோம். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுவோம். உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் இருப்போம். அதே மாதிரி வாழ்வாங்கு வாழ்வோம். நல்ல வழியிலே வாழ்வோம். நேர்மையாக வாழ்வோம். தவறான வழிக்கு செல்லக்கூடாது. நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்காகவோ துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காகவோ தவறான வழியில் சென்றால் அதுவும் என்ன செய்யும்? ஒரு நாள்
அதுவே என்ன செய்யும், நம்மை திருப்பி கொண்டு மீண்டும் நமக்கு என்ன செய்யும், துன்பங்களையும் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பதிவு. அதனால் இந்த பதிவில் நல்ல அருமையான குறள்களில் சொல்லியிருக்கின்றோம். உள்ளத்தார் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உளர். அதே மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் என்பது திருக்குறள். அருமையான குறள். எல்லோரும் என்ன செய்வோம், இதையே நாம் வழிபாடு என்று நினைப்போம், வாழ்க்கை என்று நினைப்போம், சத்தியம் என்று நினைப்போம், உயர்வு என்று நினைப்போம். உழைத்து வாழ்வோம், உழைத்து உண்போம், தவறான வழியில் செல்லக்கூடாது என்பது இந்த பதிவினுடைய கருத்து. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரும் வாழ்க, நலமோடு வாழ்க. எல்லோரும் வாழ்க, வளமோடு வாழ்க. எல்லோரும் வாழ்க, நல்லவராய் வாழ்க. எல்லோரும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. இறைவன் திருவருளால் நலமோடு வளமோடு நல்லவராய் வாழ்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.